ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம கிளாஸ் 2 தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃப்ரேமில் நாடா எப்படி சுற்றுறது அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏன் ஃப்ரேமில் ரோப் சுற்றுறோம் அப்படின்னா, அந்த ஃப்ரேமை பாருங்கள், அந்த ஃப்ரேமில் சிதில் சிதிலாக இருக்கும். ஸோ நம்ம கிளாஸை ஃப்ரேமில் போடுறப்போ அந்த செதில் செதிலாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ. இந்த மாதிரி நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி செதிலாக இருக்கிறது குத்தி அந்த ஒவ்வொரு டைம் அந்த கிளாத்தும் கிளியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம ரோப் சுற்றுறோம். அதுக்கு ரோப்பும் ஃபேப்ரிக் கம்மும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரோப் ஃப்ரேமில் எப்படி சுற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு கம் அப்ளை பண்ணுங்கள், ஃபேப்ரிக் கம் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் எந்த கம் வேணால் அப்ளை பண்ணலாம். அதுக்குன்னு நீங்கள் நார்மல் கம்மு அந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணாமல் கொஞ்சம் ஃபெவிக்விக் மாதிரி இருக்கிற கம்மு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரேம் ஃபுல்லாலாம் அப்ளை பண்ணணுன்னு கிடையாது, ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். அதாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்பையும் லாஸ்ட்டாக எண்டிங்லேயும் அப்ளை பண்ணால் போதும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் வீடியோவில். அந்த ஒரு இடத்துல மட்டும் கம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கம் மேலே ரோப் வச்சுக்கோங்க. வச்சிங்க அப்படின்னா அது கம்மில் நல்லா அப்ளை ஆகி டைட்டாகிரும். அதுக்கப்புறம் நம்ம சுற்ற ஆரம்பிக்கலாம். ஸோ நான் எப்படி சுற்றுறேன்னு நீங்கள் வீடியோவில் பாருங்கள். நீங்கள் அதே மாதிரி இந்த ரோப் சுற்றுறப்போ நீங்கள் நேராக சுற்றக்கூடாது. நேராக சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு அன்ஈவனாக தான் வரும், உங்களுக்கு ஈவனாக வராது. ஸோ நீங்கள் லைட்டாக சாய்ச்ச மாதிரி சுற்றுங்க. அதாவது சாய்வாக நீங்கள் சுற்றும்போது உங்களுக்கு ஃப்ரேம் ஃபுல்லாக ஈவனாக ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நான் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா கவனித்து பாருங்கள் வீடியோவில். நீங்கள் நேராக சுற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கங்கே தூக்கிக்கிட்டும், தென் உங்களுக்கு லூஸாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் லைட்டாக சாய்ச்சி சுற்றுறப்போ உங்களுக்கு ரொம்பவே டைட்டாக இருக்கும். அதாவது நீங்கள் எந்தளவுக்கு டைட்டாக சுற்றுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு டைட்டாக அது பிரியாமல் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் சுற்றும்போது. நான் சுற்றுறத நல்லா கவனித்து பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் ஃப்ரேம் ஃபுல்லாகவே சுற்றிக்கோங்க. இதோ இந்த மாதிரி நீங்கள் நேராக சுற்றக்கூடாது, சாய்வாக தான் சுற்றணும். ஸோ நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி சாய்வாக தான் நீங்கள் சுற்றணும். நேராக சுற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்ஈவனாக தான் கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் அந்த ஃப்ரேம் ஃபுல்லாகவே சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம எண்டிங்கில் பார்க்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணீங்களா, அந்த ஸ்டார்ட் பண்ணதுக்கு மேலேயே நீங்கள் ரோப்பை மறுபடியும் சுற்றிடாதீங்க. அதுக்கு இந்த பக்கம், அதாவது நீங்கள் இப்போ முடிக்கிறீங்களா அதோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே சுற்றுனீங்க அப்படின்னா ஒன்று மேலேயும் ஒன்று கீழேயும் இருக்கும், நீங்கள் கிளாத் வைக்கிறப்ப நேராக வராது. ஸோ இந்த மாதிரி சுற்றிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ரோப்பை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் லைட்டாக அந்த ஃபேப்ரிக் க்ளூ வச்சு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கேயும் டைட்டாக உங்களுக்கு நினைக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரேம் ஃபுல்லாக நீங்கள் கம் அப்ளை பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் லைட்டாக கம் அப்ளை பண்ணி நீங்கள் இது பண்ணால் போதும். நடுவில் நீங்கள் சுற்றுறப்போ நீங்கள் டைட்டாக பிடிச்சி சுற்றினாலே உங்களுக்கு ரொம்ப டைட்டாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணி ஒட்டிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஃப்ரேம் ஃபுல்லாகவே நம்ம ரோப் சுற்றியாச்சு. உங்களுக்கு தெரியுது பாருங்கள் அந்த லைன்ஸ் எல்லாம்.
அந்த ரெட் லைன்லாம் பாருங்கள் லைட்டாக சாய்ச்ச மாதிரி இருக்குது இல்லைங்களா. இதே நேராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈவனாக கிடச்சிருக்காது. ஸோ நீங்கள் சுற்றுறப்ப அது எல்லாத்தையும் கவனித்து சுற்றிக்கோங்க. இப்போது செகண்ட் ஃப்ரேமில் நம்ம சுற்றுறது பார்க்கலாம். அதாவது ஸ்க்ரூ வச்சுருக்கிற ஃப்ரேம், அதாவது அந்த ஸ்க்ரூ இருக்கிற ஃப்ரேமில் வந்து ஒவ்வொருத்தவங்க எப்படி சுற்றுறது அப்படின்லாம் நிறைய டவுட் கேட்பாங்க. இப்போ இதுலேயும் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த ஸ்க்ரூ இருக்கிற இடத்துல, அதாவது அந்த ஸ்க்ரூ வந்து அந்த இது மாதிரி இருக்குது இல்லைங்களா, சில்வர் மாதிரி, அதுக்கு மேலே நீங்கள் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. கம் அப்ளை பண்ணிவிட்டா அதுக்கு மேலே நீங்கள் அந்த ரோப் வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஸ்க்ரூ வந்து உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்படாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதாவது அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரோப் சுற்றிட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் வந்து அதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், நல்லா கவனிச்சு பாருங்கள். அந்த ஃப்ரேமில் எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எண்டு வரையும் சுற்றுனீங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் சுற்றணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சுற்றினதுக்கப்புறமா இப்போது எண்டிங்கில் பார்க்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃப்ரேமில் எப்படி நீங்கள் சுற்றுனீங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் நீங்கள் சுற்றணும். சுற்றினதுக்கப்புறம் பாருங்கள், கடைசியாக நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா டைட்டாக நீங்கள் வந்து சுற்றுறப்பவே நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சி சுற்றிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு டைட்டாக இருக்கும். லைட்டாக ஒன்று லூஸாக இருந்தால் கூட உங்களுக்கு அந்த ஃப்ரேமில் இருக்கிற ரோப் ஃபுல்லாகவே உங்களுக்கு லூஸ் ஆயிடும். ஸோ இப்போ எண்டிங்கில் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட்டர் வச்சு கட் பண்ணிவிட்டு இப்போது அதுலேயும் நம்ம க்ளூ போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அந்த த்ரெட்லேயும் லைட்டாக வச்சுக்கணும். நீங்கள் அந்த எண்டிங்லேயும் லைட்டாக வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே டைட்டாக நின்றுக்கும். ஸோ இதை நீங்கள் ஒட்டிடுங்க. ஒட்டும்போது அதே மாதிரி தான் கம் போட்டு ஒட்டுறோம்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் லூஸாக ஒட்டிடாதீங்க. நீங்கள் ஒட்டும்போதும் நல்லா இழுத்து தான் ஒட்டணும். இப்போ வந்து நம்ம ரோப்லாம் சுற்றி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கலட்டின ஸ்க்ரூவை வந்து மாட்டிடலாம். ஸோ நம்ம கலட்டணும் இல்லைங்களா ஸ்க்ரூ, அதை வந்து மாட்டிடலாம். இது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் தான், டைட்டாக வைக்கிறதுக்கு லூஸாக வைக்கிறதுக்கு தான் இது. நீங்கள் வந்து கிளாஸில் வந்து போக போக கற்றுக்குவீங்க எல்லாமே. இதை வந்து மாட்டியாச்சு. அவ்வளோதான், நம்ம வந்து 2 ஃப்ரேம்லேயும் இப்போது நம்ம ரோப் வந்து சுற்றியாச்சு. பார்த்தீங்களா, 2 ஃப்ரேமும் ஒரே மாதிரி ஈவனாக இருக்குது. தென் பார்த்திங்கன்னா நீங்கள் ரோப் தான் சுற்றணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து டேப் கூட நீங்கள் சுற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒன்று டேப் சுற்றினதை உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் இந்த ரோப் எப்படி சுற்றுறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் டேப் வச்சு நீங்கள் வந்து சுற்றி எடுத்துக்கலாம். ஸோ ரோப் விட டேப் பெட்ரு. ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம்.